பசங்களுக்கு ஒரு முக்கியமானதாக சொல்கிறான். இப்போ நீங்கள் குரூப் 4 ரிசல்ட் வந்துருச்சு ரைட்டா? உங்களுக்கு கேர்ள்ஸை விட்டுருங்க. கேர்ள்ஸோடைய அவங்களுடைய சுச்சுவேஷன் வேறு. அவங்க ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, மேரேஜ் ஆகிருக்கும், வேறு வழி இல்லை. அவங்களுக்கு வந்து வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க சில பேரை. அப்போ வேலைக்கு அனுப்ப மாட்டாங்கன்னா அவங்க படிக்கிறாங்க, வீட்லேயே இருந்து படிப்பாங்க. அந்த மாதிரி அது ஒரு சுச்சுவேஷன். அது கேர்ள்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நாளைக்கு நீங்களே மேரேஜ் பண்ணால் கூட நான் வேலைக்கு போகிறேன், நீங்கள் வீட்டில் இருக்குன்னு சொல்லிடுவீங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சில கனவுகள் இருக்கும். அதுக்காக அவங்க அது மெத்தடே வேறு. பசங்க நீங்கள் நல்லா கேட்டுக்காங்க. ஒன்று போலீஸ் எக்ஸாமில் போங்க, ஃபிட் இருக்கா போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாமில் அடித்து போங்க. இல்லையா கிராம அதிகாரின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ போஸ்ட் உள்ளது ஒரு சில இதெல்லாம் நடக்கும். அது எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக நடக்குங்கிறது தெரியாது. கோர்ட்டில் நடக்கும், அந்த மாதிரி நடக்கும். அது ஒன்று அட்டன் பண்ணி போயிருங்க. இந்த டிஎன்பிசி குரூப் 4 ரிசல்ட் வந்திருக்கா, கிடச்சிச்சா உள்ளே போகிறேன். இல்லையா அடுத்த பிளானர் வர வரைக்குமோ சும்மா உட்காந்துருக்க வேணாம். ஏதாவது ஒரு ப்ரைவேட்டில் ஒரு ஜாப்புக்கு போயிருங்கன்னா பசங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் என்னடா அது அப்போ பொண்ணுங்க நாங்கள் வேலைக்கு போகணாமான்னா அந்த இதுக்காக சொல்ல வரல. நீங்கள் உங்களுக்கு சுச்சுவேஷன் நல்ல அவங்கள விட உங்களுக்கு ஃப்ரீடம் நிறையா இருக்குது. அந்த ஃப்ரீடத்தை பயன்படுத்தி நீங்கள் வேலைக்கு போயிருங்க. ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம். எப்படினாலும் படிச்சிருவீங்க. ஏற்கனவே படித்த விஷயந்தான். கன்ஃபார்ம் நீங்கள் எப்படினாலும் படிச்சிருவீங்க. அப்போ நீங்கள் என்னென்னா ஒரு வேலைக்கு போய்ட்டு ஒரு சைடில் சின்ன வேலை இருந்தால் போதும். ஏன்னா வீட்டில் எக்கனாமிக்கில் உங்களை ரொம்ப நம்புவாங்க. ஒரு மெடிசன் வாங்க, ஒரு எமர்ஜென்சினா நம்ம அப்பா ஒரு ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டா கூட இன்றைக்கி ஒரு 10,000 கேட்டால் கூட எமர்ஜென்சி கிடைக்காது. நல்லா கெடுக்காங்க. இந்த நகை போட்டிருக்கும் பாருங்க, நகை இதை அத்துட்டு போய் அடமானம் வச்சாது உயிரை காப்பாற்றணும்னு நினைப்போமே தவிர இப்படின்னா ஒரு 10,000 கிடைக்காது. எமர்ஜென்சினா நீங்கள் மேக்ஸிமம் ரொம்ப எமர்ஜென்சினாலே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு 10 ரூபா அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய அந்த ஒரு ஏஜ் 25 ஏஜுக்கு மேலே போயிட்டீங்கன்னா 25க்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்களும் ஒரு யங்ஸ்டர், காலேஜ் பசங்க அந்த மாதிரி கூட நினச்சிக்கலாம். ஒரு 25 வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும். வேலைக்கு போய் ஓரளவுக்கு ஒரு இன்கம் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வீட்டுக்கு தேவைப்படும். ஒரு வேலைக்கு போயிட்டு அப்போ வீட்டில் ஒரு ஆறுதலாக இருக்கும். ஏதோ ஒரு வேலை பார்க்குறான் தம்பி, நீட்டாக இன்சர்ட் பண்ணி நல்ல பைக்கில் ஏதோ ஒன்று போயிட்டு வந்துக்கிட்டு இருந்து சைடில் டிஎன்பிசிக்கு சத்தம் இல்லாமல் யார் கூடயும் சேர்ந்து ரொம்ப கமிட்மெண்ட் போகிற இடத்துல வேலைக்கு போகிற இடத்துல பேச வேணாம். யார்கிட்டையும் எதுவும் பெருசாக காமிச்சிக்கோனா, உண்மையான சேலரி சொல்ல வேணாம். திறமைக்கும் தகுதிக்கும் கடவுள் கொடுப்பாரு. நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வெகுமதியை கொடுப்பாரு, மரியாதைன்னு ஒன்று. அதனால் இந்த சம்பளம் எவ்வளோ சம்பளம் கேட்டால் 10,000 11,500 அப்படிலாம் சொல்லக்கூடாது. 50 லட்சம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அவன் நெஞ்சு வெடிச்சு அப்படியே நிற்கணும், போய்கிட்டே இருக்கணும் கடந்து. புரியுது உங்களுக்கு? நம்ம தகுதிக்கும் திறமையும் சேலரி சொல்லக்கூடாது. வேலைக்கு போங்க, சைடில் வேலைக்கு போய்கிட்டே படிங்க. இன்னும் டிஎன்பிசி படிக்கிறவங்களாம் இப்போ வேக்கன்சி வந்து கம்மியாகவும் வரலாம், கூடையும் வரலாம், எப்படிலாம் இருக்கலாம். பிளானர் வர வரைக்கும் உள்ள இடையில ஒரு சின்ன வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். வேலைக்கு போயிட்டே படிங்க. இது என்னுடைய பர்சனல் அட்வைஸ். ஆஸ் எ பிரதராக கூட பிறந்தவர் மாதிரி நினச்சிக்காங்க. நானே ஆஸ் யூடியூப் இருந்தாலும் சைடில் ஒரு ப்ரொஃபஸர்னு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு தான் இந்த யூடியூப்பில் இருக்கணும் தவிர வெறும் யூடியூப் மட்டும் கிடையாது. சின்னதாக சைடில் நம்ம வச்சுக்கிட்டு கிடச்சிட்டுனா அடிச்சிடணும். ரைட்டாப்பா, இதை மைண்டில் வச்சுக்காங்க. நல்லதுக்கு தான் சொல்கிறேன். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.